என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். டிசம்பர் மாதம் வந்துட்டாலே கிறிஸ்தவர்களுக்கும் சபைகளில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, கொண்டாட்டம், பலவிதமான நிகழ்ச்சிகள், பலவிதமான ஆயத்தங்கள், பலவிதமான காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி பிறந்தார் என்று சொல்லி மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கான எந்த விதமான ஒரு ஆதாரமும் பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை, சொல்லப்படவே இல்லை. ஆதி திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடியதற்கான எந்த ஆதாரங்களும் வேத புத்தகத்திலே எழுதப்படவில்லை, சொல்லப்படவும் இல்லை. ஏன்? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகிய அப்போஸ்தலர்கள் கூட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடியதற்கான சான்றுகளோ அடையாளங்களோ வேத புத்தகத்தில் சொல்லப்படவில்லை. கிறிஸ்துமஸ் யாருக்கு? கிறிஸ்துமஸ் பண்டிகையை கிறிஸ்தவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை யாருக்கு அப்படின்னு கேட்டாக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க, இது கிறிஸ்தவர்கள் பண்டிகை, கிறிஸ்தவர்கள் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள், கிறிஸ்துமஸ் பண்டிகை யாருக்கு? லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், fear not, இதோ எல்லா ஜனத்துக்கும், இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த நற்செய்தி என்ன? அந்த சந்தோஷமான செய்தி என்ன? அந்த மகிழ்ச்சியான செய்தி என்ன? இன்று, டுடே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனத்துக்கும், டு ஆல் பீப்புள், டு ஆல் ஓவர் த நேஷன்ஸ், எல்லா ஜனத்துக்கும், இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை உண்டாக்கும்படியான ஒரு நற்செய்தி தான் என்ன செய்தி? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். அப்ப யோசித்து பாருங்களேன், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாம நினைச்சு கொடுக்கிறோம், இது கிறிஸ்தவர்கள் பண்டிகை, அவங்க தான் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடணும். ஆனால் அப்படி வேதம் சொல்லவில்லை. கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, மகிழ்ச்சியான நிகழ்ச்சி, ஒரு நற்செய்தி. அது யாருக்கு? எல்லா ஜனத்திற்கும், டு ஆல் பீப்புள், டு ஆல் ஓவர் த நேஷன்ஸ், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த ஒரு நற்செய்தியை அறிவிக்கும்படியாக தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள் தான் இந்த பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அல்ல, எல்லா உலகத்தின் ஜனங்களுக்கும் இந்த பண்டிகை உரிமையாக்கப்படுகிறது, உரிமையாக கொண்டாடலாம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை ஆதி அப்போஸ்தலர்கள் கொண்டாடவில்லை. ஆனால் அதைவிட அவர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை. மாறாக
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து இரத்தத்தை சிந்தி பாவிகளை மீட்பதற்காக தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த செய்தியை தான் உலகம் முழுதும் அவர்கள் சுவிசேஷமாய் அறிவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கிறிஸ்து பிறந்த அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுகிற எல்லாரும் இயேசு கிறிஸ்து பிறந்ததின் மூலமாக கிடைக்கிற அல்லது கிடைத்த அந்த ரட்சிப்பு என்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமலேயே என்ன செய்கிறார்கள்? இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை அல்லது இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருப்பது வேடிக்கையான ஒரு காரியம். அது அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையாக இருக்கவே இருக்காது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து பிறந்த நிகழ்வை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுவதில் எந்த விதமான தவறும் இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு உண்மையான சம்பவம், சரித்திரபூர்வமானது. இதை யாரும் மறுக்கவும் முடியாது. ஏனென்றால் சரித்திரமே சொல்லுகிறது கிறிஸ்து பிறந்த பின் என்று சொல்லி. ஆகவே கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு வாய்ப்பு. ஆனால் நாம் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுவது கிறிஸ்துமஸ் பண்டிகை அல்ல, கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருக்கும். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எதற்காக பிறந்தார், ஏன் பிறந்தார், அவர் பிறந்ததினால மக்களுக்கு என்ன நன்மை என்று சொல்லி அந்த உண்மையான காரணங்களை அறிந்து கொண்டாடுவதுதான் நல்லது. அதுதான் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையாக காணப்படும். ஒரு சமயம் நான் ஒரு இடத்தில் வசித்து கொண்டிருக்கும் போது ஒரு நாளில் அந்த தெருவில் சில வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக ஒரு அரசியல், நல்ல ஒரு புகழ்பெற்ற அரசியல் தலைவருடைய படத்தை வைத்து மாலை போட்டு நல்ல ஸ்பீக்கரெல்லாம் போட்டு விமர்சையாக பாட்டு பாடி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய கேக் எடுத்து வெட்டி அவர் கொண்டாடும்படியாக நிகழ்ச்சிகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது நான் அங்கிருந்த ஒரு வாலிப தம்பி அவனை அழைத்து, அப்பா என்ன நடக்குது, என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த தலைவர் யார், அவர் பிறந்த நாள் இன்னைக்கு அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அவரிடத்துல கேட்டேன், என்னப்பா என்ன விஷயம் இன்னைக்கு அப்படின்னு. அவன் சொன்னான், இல்லை அங்கிள், இது தலைவருடைய இன்னைக்கு பிறந்த நாள், அதனால் நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம், கேக்கு வெட்டுறோம், எல்லோரும் கேக் கொடுக்க போகிறோம், எல்லாருக்கும் ப்ரைஸ்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. அப்போது நான் அவரை பார்த்து கேட்டேன், தம்பியை பார்த்து கேட்டேன், சரிப்பா உனக்கு அந்த தலைவரை தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது. நீ அவர் கூட பேசியிருக்கிறியா? பேசலை. அவருக்கு உன்னை தெரியுமா? தெரியாது. அவரை நேராக பார்த்துருக்கிறியா? நான் பார்க்கல. அவர் கூட நீ பழகிருக்கிறியா? பழகல. அப்போ எப்படி நீ இந்த பிறந்த நாளை அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுற? எல்லாரும் கொண்டாடுறாங்க அங்கிள், அதனால் நானும் கூட சேர்ந்து கொண்டாடுறேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இப்படி தான் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும், சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். ஆனால் என்ன காரணம், ஏன் கொண்டாடுறோம், எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்ற அந்த உண்மையான காரணங்களை அறிந்து கொண்டு கொண்டாடுவது இல்லை. பொதுவாக நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க வீட்டு ஒரு விழாவுக்கு அல்லது ஏதோ ஒரு பிறந்த நாளுக்கு நம்மளை கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம போகிறோம்.
கலந்து கொள்ளுகிறோம். ஏன் அங்கே போகிறோம், ஏன் கலந்துக்கிறோம் அப்படின்னாக்கா, நமக்கும் அந்த நபருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு உறவு இருக்கிறது. அப்போ நாம் அந்த பிறந்தநாள ஃபங்க்ஷனில் அந்த நிகழ்வு நாம் கலந்து கொள்ளுகிறோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? அவங்க அந்த வீட்டில் அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க? அவங்களுக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு நெருக்கம் இருக்குது. என்ன அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும், இப்படி பலவிதமான ஒரு நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம், அந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறோம், அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறோம். அப்போது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்கிறோம்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அது இல்லாமல் நாம் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளவே முடியாது, நமக்கு இஷ்டமும் இருக்காது. காரணம், அப்படி நாம் நெருக்கமாக இருந்து கலந்து கொள்ளும்போது தான் நமக்கு அதில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம் நடக்கிறது. அது போல தான் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுகிற எல்லாரும் இயேசு கிறிஸ்து பிறந்ததன் மூலமாக கிடைக்கிற அந்த ரட்சிப்பு என்ற ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாங்க, பெற்றுக்கொள்ளாமலேயே கிறிஸ்மஸ் என்று மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அந்த பண்டிகை அர்த்தமற்ற பண்டிகையாக காணப்படும். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஏதோ ஒரு பாரம்பரியமாக அல்ல, சடங்கா சாரகமாக அல்ல. ஏதோ வருஷம் டிசம்பர் மாதம் 25 கிறிஸ்மஸ் பண்டிகை அன்றைக்கி நல்ல ஆடம்பரமாக உடுத்தி, நல்ல ஆடம்பரமாக இருந்து, நல்ல ஆடம்பரமான உணவு வகைகளை தயாரித்து, நல்ல நண்பர்களுக்கு இல்லத்திற்கு அழைத்து வந்து, இன்னும் சொல்ல போனாக்கா மதுபானங்களை அறிந்து கொண்டு அந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுவது கிறிஸ்மஸ் பண்டிகை அல்ல. கிறிஸ்மஸ் பண்டிகை அல்ல. கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார், யாருக்காக பிறந்தார், அவர் பிறந்ததுனால மக்களுக்கு என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம், என்ன கிடைத்தது, இதை அறிந்து கொண்டு அந்த நாளை, அந்த பிறப்பை கொண்டாடுவது தான் உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகையாக காணப்படும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தெரியாமல் ஏதோ அந்த நாள் வருது, அந்த நாளில் கொண்டாட்டமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆடம்பரமாக எல்லாம் செய்யலாம், அப்படி என்று சொல்லி இருப்பது அல்ல. இதற்காக கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவது அர்த்தமற்றது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்மஸ் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார் என்று சொல்லி அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டாடுவது தான் உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே தாழ்த்தி இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி அவருடைய பிறப்பை கொண்டாடுவதுதான் கிறிஸ்மஸ் பண்டிகை. அதுதான் நான் வேதத்தில் வாசிக்கிற பிலிப்பியர் நிருபத்திலே அவர் சிலுவை பரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது தாழ்மை கோலத்தில் பிறந்தார், மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அவருடைய பிறப்பு தாழ்மை, வளர்ப்பு தாழ்மை. அவர் கடைசி வரைக்கும் தன்னை தாழ்த்தி சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரித்து அவர் உயிரோடு எழுந்தார். அப்போ கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிற நாம் கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்தி கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது தான் உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகையாக இருக்கும். கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது இந்த உலகத்திலே நம்மை மீட்க வந்தவரின் பிறப்பை கொண்டாடுவது. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார், அதை தான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 1:21 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது
பாவிகளாகிய நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களிலிருந்து அந்த மீட்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறதா? பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த அனுபவம் இருக்கிறதா? அந்த அனுபவத்தோடு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக காணப்படும். அதுதான் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ். அது மட்டுமல்ல, கிறிஸ்துமஸ் என்பது கடவுள் அந்த பரலோக மேன்மையை விட்டு இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின ஒரு பண்டிகையாக கொண்டாடுவது தான் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி, அப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை இந்த உலகத்திற்கு, தன்னுடைய அன்பை இந்த உலக மக்களுக்கு வெளிப்படுத்தும்படியாகத்தான் பிறந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு பாராட்டி அன்பு செலுத்தி கொண்டாடுவது தான் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக காணப்படும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் சிறந்த கற்பனை. இதுதான் இயேசு கிறிஸ்து அதிகமாய் வலியுறுத்தி தன்னுடைய ஊழியத்தில் செய்து காட்டினார், நிறைவேற்றி முடித்தார். என்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி காட்டவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாரே, அந்த அன்பை நாம் மற்றிடத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறோமா? மற்றிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா? அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமானால் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகையாக காணப்படும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது இந்த உலகத்திலே பாவத்திலே சிக்கி உளையான சேற்றிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை கடவுள் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி ஒரு புதிய சிருஷ்டிகளாய் மாற்றின ஒரு அனுபவத்தோடு கொண்டாடுவதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகையாகும். அப்படி என்றால் நாம் மறுபடியும் பிறந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமா? மறுபடியும் பிறந்த அனுபவம் நமக்கு உண்டா? அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நாம் கொண்டாடுவதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகையாக காணப்படும். வேதத்தில் வாசிக்கிற யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேம் என்ற ஒரு மனுஷன், எல்லாவற்றையும் அறிந்தவன், கற்றறிந்தவன், ஒரு போதகன், நியாயப்பிரமாணங்களை கற்றறிந்தவன், எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வந்து அவரிடத்தில் சில காரியங்களை அவன் கேட்கிறான். அப்போது இயேசு அவனை பார்த்து சொல்லுகின்றார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். பாருங்க, அவனுக்கு வேதம் தெரியும், கற்பனை தெரியும், நியாயப்பிரமாணத்தை எல்லாம் தெரிந்திருந்தோம். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். You have to born again. நாம கிறிஸ்தவர்கள் தான், வேத வாசிக்கிறோம், ஜபம் பண்றோம், ஊழியம் பண்றோம், காணி கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நமக்குள்ள அந்த மறுபடியும் பிறந்த அனுபவம், இயேசுவின் பிள்ளைகளாய் மாறின அந்த அனுபவம் இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கொண்டாடுவது தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை. அதை நாம் மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது இந்த பாவ உலகத்திலே இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்து பரிசுத்தமாய் அவரை
வாழ்ந்து காட்டினார். வேதம் சொல்கிறது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது என்று சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே தான் இயேசு கிறிஸ்து பிறந்து பரிசுத்தராய் வாழ்ந்து அவர் காட்டினார். ஆகவேதான் இயேசு சொன்னார், என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? அது மட்டுமல்ல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவன் பாவம் செய்யாதவர், அவர் வாயிலே பாவம் இல்லை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கிறதா? கடவுளுக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய உள்ளத்திலே பரிசுத்தம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கிறதா? பரிசுத்தமான அந்த சுவாப அனுபவங்கள் நமக்குள்ள வெளிப்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில காணப்பட்ட அந்த சுவாப அனுபவங்கள் வெளிப்படுகிறதா, காணப்படுகிறதா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்தார், பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கடவுளுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் நமக்குள் இருக்கிறதா? பரிசுத்த சுவாபங்கள் நமக்குள்ள வெளிப்படுகிறதா? இல்லை என்றால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. என கண்மான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது நிலையற்ற இந்த உலகில் வாழ்கின்ற நமக்கு ஒரு நிலையான வாழ்வை, ஒரு நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு கொடுத்தவருடைய பிறப்பை நினைத்து கொண்டாடுவதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி. அப்படியானால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவின் பிறப்பை இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்குள்ள, நான் இன்றைக்கு மரித்தால் நித்திய வாழ்வை அடைவேன், நான் இன்றைக்கு மரித்தால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன் என்று சொல்ல அந்த நம்பிக்கை உடையவர்களாய் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோமா? அந்த நம்பிக்கை நமக்கு கொடுப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். நமக்கு இந்த உலகத்திலே நிலையற்ற ஒரு வாழ்வு, இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு நாள் வாழ போறோம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளில் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிய போகிறது. அப்படி என்றால் அடுத்த வாழ்க்கை நமக்கு என்ன வாழ்க்கை? இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிறார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது அந்த நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் அதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோமா? அதற்கேற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை காணப்படுகிறதா? கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறதா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத சூழ்நிலையில் நாம் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை வருஷா வருஷம் கொண்டாடி கொண்டிருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை, நியாயமும் இல்லை. அது தகுதி அற்றது. முதலாவது நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதனுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு கொண்டாட வேண்டும், தெரிந்து கொண்டு கொண்டாட வேண்டும், புரிந்து கொண்டு கொண்டாட வேண்டும். ஏதோ எல்லா மக்களைப் போல அந்த நாளில் ஆடம்பரமாக உடுத்தி சந்தோஷமாய் சாப்பிட்டு களியாட்டம் ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் நடத்தி கொண்டு அந்த நாளை ஏதோ நமக்கு சந்தோஷமான வருஷத்தில் ஒரு நாள் என்று சொல்லி நினைத்து கொண்டாடுவது கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருக்காது. இது தேவனை கோபப்படுத்துகிற, எரிச்சல் ஊட்டுகிற ஒரு காரியமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம்.
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததுடைய நோக்கத்தை நாம் அறிந்தவர்களாக நம்மை ஒப்பு கொடுத்து, இயேசு கிறிஸ்து எனக்குள் பிறந்திருக்கிறாரா, என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறாரா, என் பாவங்களை மன்னித்திருக்கிறாரா, என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறாரா, எனக்குள்ளே பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறாரா, பரிசுத்தத்தை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேனா, அவருடைய பிள்ளையாக நான் மாறி இருக்கிறேனா, நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கை உடையவனாய் நான் இருக்கிறேனா என்றை நம்மை பரிசோதித்து பார்த்து நம்மை சரி செய்து கொள்வதுதான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது ஏதோ ஆடம்பரமாக கொண்டாடுவதல்ல, உண்மையான ஒரு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை தரித்தவர்களாக, அவரை நம்முடைய வாழ்க்கையிலே சுமந்தவர்களாக, அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு கொண்டாடுவதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. அதை நாம் மறந்து போகக்கூடாது. கடவுள் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்து நம்மை நடத்தும்படியாக நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை வாழ்க்கையை சரி செய்து கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறபடி, இந்த நாட்களிலாவது இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று அவருடைய பிள்ளைகளாய் மாறி பரிசுத்தமாய் வாழ்வேன் என்ற அந்த ஒரு தீர்மானத்தோடு கூட, நித்திய ஜீவன் நான் கொள்ள வேண்டும் என்ற அந்த உறுதியோடு கூட இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் நமக்கு உதவி செய்வார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் குடும்பம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென்.